உங்கள் விஜய். என் நாத்தனாருக்கு அருகே பாயசத்துல பாதாம் பருப்பு இல்லன்னா அதுக்கும் 1000 குறை சொல்லுவாங்க. பாட்டி நாங்க ஷாப்பிங் கிளம்பிட்டு இருக்கோம். சாப்பிடாமையா? அத்தை, நீங்க சொன்ன கரம் மசாலா காய்கறி இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறோம். சரியா அண்ணி? அதோட சேர்த்து இன்னும் 2-3 ஐட்டம்ஸ் இருக்கு, அதையும் உங்க லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கோங்க. சுகன்யா, நீங்க எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிடுறீங்களா? நான் வரும்போது வாங்கிட்டு வரேன். போலாமா? வா. பாத்து பத்திரம் சீக்கிரம் வந்துருங்கம்மா. சரிங்க அத்தை. பெருசா கிளம்பிட்டா ஷாப்பிங் பண்றதுக்கு. காய்கறி எல்லாம் சமைச்சிடுவ, ஆனா கோழியை எப்படி அறுப்ப? மச்சி, நீ பார்ட்டி கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்ல சூப்பரான ஒரு பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ண. எதுக்கு? பார்ட்டிக்கு வர புது ஃபிகர் எல்லாம் உஷார் பண்ணணும்னு நினைக்கிற, அதானே? எனக்கு மடியுது, அது உனக்கு என்னடா பிரச்சனை? என்ன பிரச்சனையா? நான் கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வர பொண்ணுங்க எல்லாரையும் நீ உஷார் பண்ணிட்டு போயிட்டே இருக்க. ஏற்கனவே கடுப்புல இருக்கா, வாயை மட்டும் அமைதியா இரு. நீ வேறடா, வந்துட்டான் பாரு. என்னடா பாலமாமா கிட்ட இருந்து புதையல வாங்கிட்டியா? என்னடா சொல்ற? என்னடா சொல்லு. ரீ-எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர். மச்சான் செம்மடா. செம்மடா, சான்ஸே இல்லடா. கவிதா, கொஸ்டின் பேப்பர் நான் செட் பண்ணிட்டேன். நாளைக்கு சப்மிட் பண்ணுறேன். இந்த தடவை 5 விதமான கொஸ்டின் பேப்பர்ஸ் நான் செட் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு இந்த தடவை எந்த சான்ஸும் விடக்கூடாது. நான் எக்ஸாம்ஸ்க்கு ஒரு நாள் முன்னாடி எது ஃபைனல் பேப்பர்னு டிசைட் பண்ணிக்கலாம். இது ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்ல குடு. என்ன மச்சா, அவரு சொந்தக்கார தானே? டேய், அவன் என் பிளட் ரிலேஷன் கிடையாது. சரிடா, பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துவாரா? பாலா மட்டும் இல்ல, வேற யாராலையும் மனோஜை ஏமாத்த முடியாது. என் அடுத்த ஆயுதம் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. அந்த பாலா என்ன ஆகுறான்னு பாரு. நீங்க இது பாருங்க, நான் இது பாக்குறேன். இதெல்லாம் பழைய மாடல். இதுக்கப்புறம் 2-3 மாடல் வந்துருச்சு. நீ வேற ஏதாவது பாரு. அப்படியா? பாசி பருப்பு 1 கிலோ, தோரம் பருப்பு 1 கிலோ. பூஜா, சீக்கிரம் பாரு. சரியா? நான் சூஸ் பண்ணட்டுமா? இல்ல இல்ல, நான் தான் சூஸ் பண்ணுவேன். சரி, சீக்கிரம் பாரு. டைம் ஆயிட்டு இருக்கு, ப்ளீஸ். இவங்க ஒரு மளிகை கடையை வாங்க சொல்லி லிஸ்ட் அனுப்பிச்சிருக்காங்க. எவ்வளோ எண்ணெய், நெய், தயிர் சாப்பிடுறதுக்குன்னே பிறந்திருப்பாங்களா? பூஜா, செலக்ட் பண்ணிட்டியா? இதோ பார்த்துட்டே இருக்கேன். இருமா. அங்கிள், அந்த கிரீன் கலர். பிரியம்மா, இது நல்லா இருக்கா இல்ல இது நல்லா இருக்கா? ரெண்டுமே நல்லா இருக்கு. வேற ஏதாவது பாக்குறதா இருந்தாலும் பாரு, சீக்கிரமா பாரு. அம்மா, நான் பூஜாவை கூட்டிட்டு இங்க கடைக்கு வந்திருக்கேன். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண. இன்னைக்கு எங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க, அர்ஜுனோட அத்தை. அவங்களுக்கு நான் தான் சமைக்கணும். பிரியம்மா, இது நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. வேணும்னா வாங்கிக்கோ. இது பேக் பண்ணுங்க. நான் கார்ன் பவுடர் ரெடி பண்ண மறந்துட்டேன். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண. கொஞ்சம் ரெடி பண்ணி வையேன் ப்ளீஸ். நான் வர கொஞ்சம் லேட் ஆகும். நான் வந்து வாங்கிக்கிறேன். ப்ளீஸ். யா, தேங்க் யூ. பாய் மா. சூஸ் பண்ணியாச்சா? சூப்பர் ஃபோன். ஓகே, நீங்க பில் போட்டுருங்க. ஓகே. சரி, போலாமா? போலாம். போலாம். தனோ, தனோ, சுகன்யா,
வாங்க நீ வாங்க வரேன் வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு சொல்றதுக்கு ஒருத்தங்கள கூட காணோம். நானா கூப்பிடணுமாக்கும்? ச்சே, இல்ல நீ இப்பதான் நீ உள்ள போன. நீங்க சாயந்தரம் வரேனீங்களா? அதான். அப்போ இப்பவே ஏன் வந்தேன்னு கேக்குறியா? அத்தை, வாங்க வாங்க. வரேன். வாங்க நீ உக்காருங்க வாங்க. உட்காருன்னு சொல்ற, சேர் எடுத்து போடு. எங்க உன் மருமக கேரளக்காரி? அவ வந்து என்ன பாப்பாளா இல்ல நான் தான் போய் அவள ரூம்ல பாக்கணுமா? ஐயோ அப்படியெல்லாம் இல்ல நீ. அவ வீட்ல இல்ல. எங்க போனா? அவ இன்னும் கிளினிக்ல இருந்து வரவே இல்லையா? இல்ல நீ இன்னைக்கு அவ கிளினிக் போவே இல்ல. உங்களுக்காக லீவ் போட்டிருக்கா. காலையில இருந்து சமையலுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்பதான் கடையில ஏதோ வாங்க போயிருக்கா. அத்தை, வந்ததுல இருந்து ஏன் டென்ஷனாவே இருக்கீங்க? இந்தாங்க சில்லுன்னு கொஞ்சம் ஜூஸ் குடிங்க. குடிக்கிறேன். அப்புறம் மாமா எப்படி இருக்காரு? ஊர்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? இருக்காங்க. என்னது இது? மேங்கோ ஜூஸா இது? லெமன் ஜூஸ் மாதிரி ஒரே தண்ணியா இருக்கு. இன்னும் நீங்க எல்லாம் மாறவே இல்லையா? எனக்கு வேண்டாம். அத்தை, அன்னைக்கு நீங்க ஷாப்பிங் போகணும்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, நீங்க சீக்கிரமாவே வந்துட்டீங்க. அண்ணி வேற வெளில போயிருக்காங்க. எப்படியும் வந்து சமைக்கிறதுக்கு லேட் ஆகும். வாங்களே, நாம அப்படியே பாண்டி பசார் வரைக்கும் போயிட்டு ஷாப்பிங்லாம் முடிச்சிட்டு வரலாம். அப்படிங்கிற பார்க்கலாம். அத்தை, அங்க ஒரு சூப்பர் ரெஸ்டாரண்ட் திறந்திருக்காங்க புதுசா. நண்டு சூப்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல? வாங்கல, அதை போய் நம்ம ட்ரை பண்ணிட்டு வரலாம். நண்டு சூப்பு ஓகேதான், ஆனா இந்த ஹோட்டல்ல சாப்பிடறத நான் விட்டாச்சுமா. இல்ல நீங்க இதை கண்டிப்பா ட்ரை பண்ணணும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அத்தை. அப்படிங்கிற? நீ சொல்றதுனால போகலாம். போயிட்டு வாங்க, நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்களா? அப்ப நீ என் கூட வரலையா? ஐயோ அண்ணி, வீட்ல நிறைய வேலை இருக்கு அண்ணி. ஓ, அப்ப எனக்கு தான் வேலை இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கேன். மா வாயம்மா, போயிட்டு வரலாம். அத்தைதான் இவ்வளவு சொல்றாங்கல்ல. இருங்க நீ பர்ஸ் எடுத்து வரேன். சீக்கிரம் வா. சுக்கு வா. அப்புறம் அந்த சூப் இருக்குல்ல, சூப்பு அடி தோ வந்துடுற அத்தை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். So these are the plans for the next quarter. I think they are quite satisfying. Sorry, let's take a 10 minutes break and resume. Okay? Yeah. Okay, yeah. இது வேற ஹேங் ஆயிட்டு இருக்கு. அர்ஜுன், அதான் இந்த போன் ஹேங் ஆகுதுன்னு சொன்னல, அப்படியே இன்னும் மாத்தாம வச்சிருக்க? பாரு, மாத்துறதுக்கே எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஒண்ணு பண்ணலாம், ஸ்ரீதர் கிட்ட சொல்லி கொஞ்சம் பணம் கொடுத்து ஒரு புது போன் வாங்க சொல்லலாம். ஓகே? எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்க கேட்ட அந்த ஓகே சார் கிஃப்ட். ஏன் உனக்கு வேலை கொடுத்ததுக்காகவா? சார் அது இல்ல சார், பூஜாவும் உங்க வைஃபும் வந்திருந்தாங்க. அவங்க தான் இதை கொடுத்துட்டு போனாங்க. சரி, இங்க வை, நான் அப்புறமா பாத்துக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா தேவைப்படும்னு மேடம் சொன்னாங்க. தேங்க் யூ. வெல்கம் சார். பரவாயில்லையே அர்ஜுன், அண்ணி உனக்காக கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது எவ்வளவு அன்பான கிஃப்ட்னு ஓபன் பண்ணி தான் பாரு. முதல்ல வேலையை முடிப்போமா? சார், வேலையில அப்புறம் பார்க்கலாம் சார். நமக்கு ஃபேமிலி தான் சார் ஃபர்ஸ்ட். இப்பயே ஓபன் பண்ணி பாருங்க சார். விட மாட்டாங்க போல இருக்க. போன் வாவ், இததான் டெலிபதின்னு சொல்லுவாங்க. உண்மையான காதல் இருக்கிற இடத்துல மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். இப்பதான் அர்ஜுன் என்கிட்ட ஒரு போன் வாங்கிட்டு வர சொல்லி ஆர்டர் பண்ண சொன்னாரு.
ஆமா சார். அதுக்குள்ளே அங்க அண்ணி இவ்வளவு லவ்லியான போனை அர்ஜுனுக்கு கிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஆமாமா. இட்ஸ் சிம்பிளி சூப்பர். ஷோ அர்ஜுன் சார், பிங்க் அண்ட் கிரீன் காம்பினேஷன் உங்க பர்சனாலிட்டிக்கு சூப்பரா இருக்கும் சார். ஆமா அர்ஜுன், அண்ணி உன் மேல பாசமா தான் இருக்காங்க. ஆனா நீ தான் சும்மா சிடுசிடுன்னு இருக்க. உனக்கு சிரிப்பா இருக்கா? இந்த கேரளாக்காரி ஆபீஸ்க்கே வந்து என்ன கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. பிங்க் கிரீன்ல ஒரு போன் வாங்கி கொடுத்துருக்கா, பபுள் கம் மாதிரி. ஐயையே, என்ன சுக்கு நீ பாட்டுக்கு நேரங்காலம் தெரியாம என்னைய கூட கூப்பிட்டு இருக்க. நாம எல்லாரும் கடைக்கு போயிட்டா அப்புறம் யாருங்க சமையல் பண்ணுவா? அந்த கேரளாக்காரிகிட்ட சொன்னா மாட்டு தீவனம் போடுற மாதிரி கேரட்டையும் பீட்ரூட்டையும் போட்டு நம்மள வாந்தி எடுக்க வச்சிருவா. இவ பாட்டுக்கு கூட்டு காய்கறி அவியலுன்னு செஞ்சு வச்சிட்டாள்னா அவ்வளவுதான், மானம் கப்பல் ஏறிடும். மா, அங்க நின்னுக்கிட்டு உன்னால வேலை பார்க்க முடியுமா? இல்லல்ல. ஏன் உன் மருமக செய்ய மாட்டாளா அப்படி இப்படின்னு அண்ணிய தான் டார்ச்சர் பண்ணி எடுப்பாங்க அவங்க. இது தேவையாமா நமக்கு? உன்னால அண்ணிக்கு அத்தை முன்னாடி ஹெல்ப் பண்ண முடியுமா? இல்லல்ல. எப்படி பார்த்தாலும் அண்ணி தான் அத்தையை இன்வைட் பண்ணிருக்காங்க வீட்டுக்கு. அப்ப அவங்களே எல்லாத்தையும் கரெக்டா பாத்துப்பாங்கம்மா. ஐயோ இல்ல சுக்கு. மா, நான் தான் சொல்றேன்ல, நீ இத பத்தி எதுவும் கவலைப்படாத. இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து அத்தைய வெளில கூட்டு போயிட்டோம்னா அண்ணி வேற யாரையாவது பக்கத்துல வச்சு இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிருவாங்க. வாமா, நம்ம கிளம்பலாம் வா. தனோ, சீக்கிரம் கிளம்ப மாட்டீங்களா? வந்துட்ட நீ. எதுலயுமே ஒரு பஞ்சுவாலிட்டியே கிடையாது இல்ல. நீங்கெல்லாம் இன்னும் மாறவே இல்லையா? வா வா. சாந்தி அம்மா, இங்க வா. வா அம்மா, நீயும் எங்க கூட வா. கிளம்பு. அம்மா நானா? ஆமா, பாப்பாவை யார் பாத்துப்பா? பேக் எல்லாம் யார் தூக்குவாங்க? புடி, ஒரு வேலை பாக்குறது இல்ல. போ. அம்மா, நான் நல்லா இருக்கேனா? ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்க. போ. இப்போ பார்க்கலாம் பிரியா அண்ணி தனியா நான்வெஜ் சமையல எப்படிதான் சமைக்க போறேன்னு. அத்தை கிட்ட ஆப்பு வாங்க போற பிரியா. அத்தை, சுகன்யா, சாந்தி அக்கா, வாங்க, எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. தேங்க்யூ. ஓ, வந்துட்டீங்களா? சரி அம்மா, வீட்டில் யாரும் இல்லை. நல்ல வேளை நீ வந்துட்ட. நான் கீழே போய் உங்க அப்பாவை பார்த்துட்டு வந்துடுறேன். கொஞ்சம் அசோசியேஷன் வேலை இருக்குமா. வீட்ல யாரும் இல்லையா? ஆமாம்மா, சாந்தி அக்கா, எல்லாரும் வனஜா அக்காவோட பர்ச்சேஸ் போயிருக்காங்க. வனஜா ஆண்டி அதுக்குள்ள வந்துட்டாங்களா? ஆமாம்மா, ஷாப்பிங் கிளம்பி போயிருக்காங்க. சாப்பாடு நேரத்துக்கு வந்துடுவாங்க. நான் கீழே போயிட்டு வந்துடுறேன். வட்ட? சரிம்மா. அட கடவுளே, பிரியா நீ காலி. பிரியம்மா, வீட்ல யாருமே இல்லையா? யாருமே இல்ல. யாருமே இல்லாம நான் மட்டும் எப்படி தனியா சமைக்கிறது? ஒண்ணுமே புரியல. அப்ப நீங்க தான் எல்லாத்தையுமே தனியா சமைப்பீங்களா? தனியாவா? எனக்கு என்னமோ எனக்கு இங்க தனியா இருக்கிற மாதிரிலாம் தோணல. என் கூட ஒரு லிட்டில் மாஸ்டர் ஷெஃப் இருக்காங்க. அவங்க பேரு குட்டி பூஜா. குட்டி பூஜா எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல? சரி குட்டி பூஜா, நம்ம போய் சமைக்கலாமா? ஓகே. வா. ஓகே, சமைக்கலாமா? பிரியம்மா, என்ன மெனு? மெனு ரொம்ப பெருசு. பாலக் பன்னீர், கேரட் ஹல்வா, பைங்கன் பர்தா, கேப்சிகம் ஆனியன் ஃப்ரை, ஆலு பராத்தா, வெஜ் புலாவ், மஷ்ரூம் மசாலா. வேற ஏதாவது? ஓகே, முதல்ல நம்ம இதெல்லாம் செய்யலாம். அப்புறம் சப்பாத்தி அதெல்லாம் அப்புறம் செஞ்சுக்கலாம். ஓகே. பிரியம்மா, எல்லாமே
நார்த் இந்தியன் டிஷ்ஷா எல்லாத்தையும் சமைக்க தெரியுமா? தெரியாது, பட் சமைச்சிருவேன். எப்படி? The bad. எப்படி? இன்டர்நெட். வா, இப்போ நம்ம ரெண்டு பேரும் மாஸ்டர் ஷெஃப் ஆயிட்டோம். நீங்க பெரிய மாஸ்டர் ஷெஃப், நான் சின்ன மாஸ்டர் ஷெஃப். எஸ் மிஸ் சின்ன மாஸ்டர் ஷெஃப். சமைக்கலாமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரியமா, ஒரு நிமிஷம். சுகன்யா சொல்லுங்க. அது வந்து வனஜா அத்தை கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டாங்களா, அதனால அவங்கள ஷாப்பிங்க்கு கூட்டு வந்திருக்கோம். சாரி அண்ணி, உங்களை தனியா வீட்ல விட்டுட்டு வந்துட்டோம். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க ஒரு பிரச்சனையும் இல்ல. இங்க எல்லாமே மேனேஜ்ட். நாங்க சூப்பரா சமைச்சு வச்சுட்டோம். இல்ல அண்ணி, அது இல்ல. வனஜா அத்தை சிக்கன் இல்லாம சாப்பிட மாட்டாங்க. கடையில வாங்கினாலும் அவங்களுக்கு பிடிக்காது. வீட்ல செஞ்சா மட்டும்தான் அவங்களுக்கு பிடிக்கும். அதனால நீங்க கொஞ்சம் சுகன்யா, சிக்கன் இங்க நிறைய குக் பண்ணி வச்சிருக்கேன். பன்னீர், வெஜ் புலாவ், பன்னீர் பட்டர் மசாலா, மஷ்ரூம் நிறைய பண்ணி வச்சிருக்கேன். அவங்களுக்கு இன்ஃபேக்ட் இதுவே ஜாஸ்தியா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க வந்தா பெரிய ரகலை ஆயிடும். நீங்க வீட்ல இருந்து சிக்கனை சமைக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி. சத்தியமா அவங்க வெஜ் சாப்பாடு தொடவே மாட்டாங்க அண்ணி. சுகன்யா, அப்புறம் அண்ணி, சிக்கனை நல்லா டேஸ்டா சமைச்சு வச்சிருங்க. சுகன்யா, நான் எப்படி சிக்கன் குக் பண்ண முடியும்? அதனால நீங்க கொஞ்சம் சீக்கிரம். ஹலோ 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 சுகன்யா, கேக்குதா? ஹலோ ஹலோ சுகன்யா, கேக்குதா? ஹலோ, இங்க நெட்வொர்க் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு அண்ணி. எனக்கு கேக்குது, சொல்லுங்க. சுகன்யா, நான் பேசுறது. ஹலோ ஹலோ சுகன்யா, சுகன்யா நீங்க பேசுறது எனக்கு கேக்குது. நான் சிக்கன் சிக்கனை தொட்டு பார்த்தது கூட கிடையாது. இப்போ இதெல்லாம் நான் எப்படி சமைப்பேன்? பிரியமா, ஆனா நீங்க பியூர் வெஜ் இல்ல, எப்படி சமைப்பீங்க? தெரியல. சமைக்கலனா பெரிய பிரச்சனை ஆயிடும்னு சுகன்யா சொல்றாங்க. வனஜா ஆண்டிய நான் தான் இன்வைட் பண்ணேன். சமைச்சுதான் ஆகணும் இல்ல? இந்த ரெசிபி இன்டர்நெட்லயே பாப்போமா?
சிக்கன் எப்படி கட் பண்ணுவீங்க? ஆ, கொஞ்சம் இரு, யோசிக்கிறேன். முதல்ல ரெசிபியை பார்க்கலாம். எனக்கு இதுவே தெரியாது. என்ன இது?